कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. திருமங்கையாழ்வார் அருளை செய்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கிரந்தம் பெரிய திருமொழி என்னும்படியான திவ்ய கிரந்தம். திருவாய்மொழியைப் போலவே 1000 பாசுரங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய திருமொழியின் மூலமாக திருமங்கையாழ்வார் பற்பல திவ்ய தேசங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார். திருமங்கையாழ்வாருக்கு எது பெருமை அப்படின்னால், அவர் உகந்தருள நிலங்களிலே ஈடுபட்டிருந்தவர் என்பது அவருடைய பெருமை. அர்ச்சாவதாரத்திலே உண்ணி இருப்பவர் என்பது அவருடைய பெருமை. அதற்கு தக்கவாறு திருமொழி பெரிய திருமொழி 6ஆம் 10 முதல் திருமொழியை அடியேன் விண்ணப்பிக்க வேணும் என ஸ்ரீ சுவாமியும் இந்த சபையாரும் நியமித்துள்ளனர். அதற்கு அனுகுணமாக ஒரு சில வார்த்தைகளை 6ஆம் 10 முதல் திருமொழி அந்த திருமொழியிலே அடியேன் இங்கு விண்ணப்பிக்கிறேன். அதாவது வண்டுநறுமலர் என்னும்படியான திருமொழி. இதில் காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், இந்த ஆழ்வாருக்கு பெருமான் எதை காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், அந்த பெருமான் ஆழ்வாருக்கு இந்த உகந்தருள நிலங்களை காட்டி கொடுத்தான். அந்த எம்பெருமான் ஆதியம் சோதியுருவை அங்குவை திங்கு பிறந்து அப்படின்னு விபவத்தில் நின்றான். ஆனால் அந்த விபவம் அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம்னு சொல்லப்படுகிறது. அந்த அர்ச்சாவதாரத்திலே அந்த எம்பெருமான் தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது பேர் மத்த பேர் என்ன ஓரொரு திரு சன்னதிகளிலும் அந்த எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார். இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், ஆசேது இமாச்சலம் அங்கு சென்று அந்த எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்படி பண்ணிக்கொண்டு வர ரீதியிலே இவர் திருவண்ணகர் என்னும்படியான திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அந்த எம்பெருமானிடத்திலே என்ன தோத்துகிறது இவருக்கு அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் என்ன பண்ணினான், இவருக்கு இந்த பிரகிருதி மண்டலத்தில் தான் உகந்தருள நிலங்களை காட்டி கொடுத்தான். அவருடைய ருச்சிக்கு விஷயமான அந்த எம்பெருமான் தன்னை இந்த பிரகிருதி மண்டலத்துல அர்ச்சாஸ்வரூபியாக காட்டி கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இந்த பிரகிருதி மண்டலத்துல விஷயத்தையும் வச்சிருக்கான். அப்போ எந்த இடத்துல அழிவோ அதே இடத்துல வாழ்வையும் கொடுத்தான். ருச்சி எந்த இடத்துல பிறப்பித்தானா, எந்த இடத்துல அவருக்கு ருச்சி இருக்கிறதோ அதே இடத்துல அவரை தள்ளும்படியான இந்த விஷயாந்தர சப்தாதி போகங்கள் அமைந்திருக்கின்றன. அவருக்கு அப்பதான் தோத்தித்து, பெருமானே எனக்கு நீர் இந்த உகந்தருள நிலங்களிலே உம்மை காட்டி கொடுத்தீர். இந்த இப்படி காட்டி கொடுத்து விட்டு இப்போதாக இதே இடத்துல தான் நீரும் இருக்கு,
இதே இடத்துல தான் உம்மையும் என்னையும் பிரிக்கக்கூடிய விஷயாந்தரங்களும் அமைந்திருக்கின்றன. அப்படி விஷயங்கள் இருக்கிற இடத்திலேயே உம்மை காட்டி கொடுத்திருக்கிறீரே, என்ன நினைச்சிட்டு இருக்கீர்? இது என்ன கதையா இருக்கு? ஏனென்றால் எனக்கு இந்த விஷயத்திலே ஈடுபாட்டு ஏற்பட்டு விடுமோ என்று பார்க்கிறீரோ, உம்மையும் காட்டி அத்தையும் காட்டி இவர் அதுல போனாரேயானால் இவரை பிடிச்சு தள்ளிட வேண்டியதுன்னு யோசிச்சுட்டீரோ அப்படின்னு அந்த எம்பெருமான் இடத்துல சொல்லி அவருக்கு அந்த எம்பெருமான் இடத்திலே அவனிடத்துல மட்டும்தான் ருச்சி இருக்கிறது அப்படின்னு காட்டி கொடுத்து விஷயங்களிலே இருக்கக்கூடிய ருச்சி ஒண்ணுமே இல்லை 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 என்று விண்ணப்பம் செய்கிறார். அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவச்சனபுரத்துல அற்புதமாக காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த எம்பெருமானிடத்திலே ஒருத்தன் ஈடுபடுகிறான். என்னால் எதனால் ஈடுபடுகிறான் அப்படின்னால் விஷயங்களை விடுகிறான். என்னால் எதனால் விஷயாந்தரங்களை விட்டு அவன் பகவானிடத்திலே வருகிறான்னா தோஷ தரிசனம், விஷயாந்தரங்களுடைய தோஷ தரிசனத்தினாலே அதை விடுகிறான், பகவானிடத்திலே வருகிறான் என்ன கொள்வோம். அப்படின்னால் விஷயாந்தரங்களிடத்துல தோஷ தரிசனம் இல்லைன்னால், தோஷம் இல்லைன்னா அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னால் விஷயங்கள் பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஆயிடும். ஆனா தோஷ தரிசனம் பிரதான ஹேது ஒண்ணு எதுன்னா பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ருச்சி. அந்த ருச்சியும் கூட ஸ்வரூபானுரூபமாக அமைய வேண்டும் என்று காட்டி இருக்கிறது. ஆக இவனுக்கு பகவானிடத்திலே ருச்சி பிறந்தால் இதர விஷயங்களிலே இருக்கிற ருச்சியானது தானே ஒழிந்துவிடும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு என்று காட்டப்படுகிறது. அப்போ ருச்சி பகவானிடத்துல பிறந்தாச்சு, இந்த விஷயாந்தரங்களிடத்திலே அருச்சி இருக்கிறது. அப்போ பகவானிடத்தில் ருச்சி பிறந்தமையும் விஷயாந்தரங்களிலே அருச்சி பிறந்தமையும் பற்படிகால் பல சரித்திரங்களை கொண்டு அந்த எம்பெருமானிடத்திலே இத திருவுள்ளத்திலே படுத்த வேணும் என்று யோசிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமானிடத்துல விண்ணப்பிக்கும்படியான அற்புதமான பாசுரங்களாக திருவெண்ணகர் எம்பெருமானிடத்திலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். வண்டு நறுமலர் எண்ட கொண்டு பண்டை நம்மினைகட என் அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கண்டமுடகல அகல் இடம் அளந்தவனே, ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. இது முதல் பாசுரம். இந்த பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், இப்பாசுரத்தாலே ஆழ்வார் என்ன காட்டுகிறார் பார்க்கிற போது அந்த எம்பெருமானுடைய உலகளந்த சரித்திரத்தை பேசி அப்படி இருந்தவனே, அந்த சரித்திரத்தால உன்னிடத்திலே ருச்சிய விளைவித்த திருவண்ணகர் எம்பெருமானே, எனக்கு இவ்வுலகியல் ஆசை இல்லை, விஷயாந்தரங்களிலே ஆசை இல்லை, ஆகையாலே அதை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயாந்தரங்கள் வேண்டேன் மனை வாழ்க்கையை என்று காட்டுகிறார். மனை வாழ்க்கையை வேண்டேன் அப்படின்னு, மனை வாழ்க்கையை வேண்டேன் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதாவது அமரரும் தொண்டரும் வண்டுணும் நறுமலர் இண்டை கொண்டு, அதாவது தேவர்கள், அது மட்டுமல்லாமல் பக்த ஜனங்கள், இவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், வண்டுகள் மதுபானம் பண்ணக்கூடிய பரிமளம் நிறைந்திருக்கக்கூடிய புஷ்பங்களினாலே உனக்கு மாலை கட்டி சமர்ப்பிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உன் திருவடிகளிலே, அதாவது இப்படிப்பட்ட உன்னை பல காலங்களுக்கு முன்னாலே உன் திருவடிகளை பிடித்து கொண்ட தேவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னால் உன்னை ஆசிரியித்தார்கள். எதற்காக ஆசிரியித்தார்கள்? நீ உலகளக்க வேணும், நீ மகாபலியிடமிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்று ஆசிரியித்தார்கள். அப்படி பணிய நின்று அங்கு இப்படி அடிமேல் அவர்கள் ஆசிரியித்தார்கள். அதனாலே அவர்கள் ஆசிரியிக்க என்ன பண்ணாய்? நின்னாய். எங்கே போய் நின்னாய் அப்படின்னு சொன்னால், கருமாணியாய் இறந்த கள்வனே என்று அந்த மகாபலி முன்னால கைய நீட்டு நின்னே ஒரு சிறு பிள்ளையாய் மாவலி மூவடி என்று கேட்டிருக்கிறாய். அப்படியானால் அந்த மகாபலியின் இடத்துல நீ இந்திரனுக்காக கைய நீட்டி நின்னாயே. அப்படி போய் இரவாதவனாக இருந்து கொண்டோ நீ இறக்குறாயே. உன் ஸ்வரூபத்தை அழிய மாறியும் இந்திரனுக்காக நீ கைய நீட்டிட்டு இருந்தாயே.
அதுவும் அல்லாமல் அவன் யார் அப்படின்னால் விஷயாந்தரங்களுக்காகத்தான் உன் காலில் விழுந்தான். உன்கிட்ட வந்து உன்னை கேட்டான், அவன் உன்கிட்ட வந்து உன்னை கேட்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால் விஷயாந்தரங்களுக்காக உன்னிடத்துல நேர வந்து நீ என்ன காக்க வேண்டும்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக மகாபலியின் இடத்துல ஒரு சிறு வாமன வட்டுவாக சென்று நீ நேர செல்லுகிறாய். சென்று நீ இறந்தாய் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையாம். அப்படி அந்த எம்பெருமான் இறந்திருக்கிறான். அந்த அந்த நிலையத்தான் நின்னு என்கிற வார்த்தையினாலே காட்டுகிறார். மகாபலியிடத்திலே நீ ஒரு பிக்ஷை எடுப்பவனாக ஒன்றுமில்லாதவன போல நின்று என்ன காட்டி இருக்கக்கூடிய விஷயத்தான் அர்த்தித்து நின்று என்று காட்டி இருக்கிறார். அப்போ அடுத்தது அண்டமோடு எல்லா அண்டமோடுன்னா மேலுலகங்கள் எல்லாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம் ஆண்டாள் காட்டியிருக்கா. ஓங்கின்னு என்ன அர்த்தம் அப்படின்னால் வாமன வட்டுவாக இருந்தவன் தான் நின்னு அப்படின்றது குள்ளமா இருந்தவன். அண்டமோடு அகல் இடம் அளந்தவனே ஓங்கி. அப்போ அண்டமோடு அகலிடம் அளந்தவன் தான் ஓங்கினான். அப்போ ஓங்கின விஷயத்தை தான் அண்டமோடு அகலிடம் அளந்தவன் அப்படின்னு இவர் காட்டுகிறார். அப்போ அந்த ஓங்குவதற்கு முன்னால எப்படி நின்னான் அப்படின்னால் இறந்து நின்னானோ இல்லையோ அடிமேல் பணிய நின்னுன்றது அவன் சுருங்கி நின்னது. அதற்கு பிற்பாடு ஓங்கி உலகளந்தான் அகலிடம் அளந்தவனே ஓங்கி உலகளந்தான் என்று காட்டி இருக்கிறார். அப்போ திருவடிகளாலே உலகனைத்தையும் அளந்தான். ஓரடியால் மேலுலகம், மற்றோரடியால் கீழுலகம், இவையெல்லாம் அளந்தவன். மூவடி கட்டனே மூவடிமன் தாராயனக்குன்னு வேண்டி சலத்தினான். நீரேத்துலகெல்லாம் நின்னளந்தான் மாவலியை என்ன உலகனைத்தையும் அளந்திருக்கிறான். இப்படியானால் நீ உலகத்தை எல்லாத்தையும் அளந்தாயே. இதை பார்க்கிற போதோ அப்படிப்பட்ட இதற்கு ஆண்டாய் என்னை அடிமை கொண்டாய். அந்த அவர்களை அளந்தவனே, அதாவது அகல் இடம் அளந்தவனே, உலகெல்லாத்தையும் அளந்தாய். எதனால உலகெல்லாத்தையும் அளந்தாய் அப்படின்னால் உலகம் ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பதார்த்தம் ஏதாவது நீ என்ன அளக்கணும் அளக்கணும் அளக்கணும்னு உன்னை கேட்டுதா? ஒரு நாளும் உன்னை பிரார்த்திக்கலையே. யாரும் உன்னை பிரார்த்திக்காத போதோ, இந்த பிரபஞ்சம் உன்னை பிரார்த்திக்காத போதோ, அவை அனைத்தையும் உலகளந்து அனைத்தையும் அளந்திருக்கிறாயன்னா ஏன் அளந்தாய்? அதெல்லாம் உன் சொத்து. உன் சொத்தை நீ அளக்காம யார் அளப்பா? அப்படி அதெல்லாம் உன் சொத்தா இருக்கே. நானும் உன் சொத்து தானே, நானும் உன் சொத்து தானே. ஆண்டாய் இதுக்கு முன்னமே என்னை அடிமையாக்கி கொண்டாய் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல கேள்வி வருது, பெருமான் இருக்கானே, பெருமான் உலக அனைத்தையும் அளந்தார். அதை அளந்த பிற்பாடுதான் அதெல்லாம் அடிமையானா? இல்ல, அதெல்லாம் அடிமைன்றதை காட்டி கொடுக்கிறதுக்காக அளந்தானே வழிய அது என்றும் அவனுக்கு அடிமை. தாசபூதா ஸ்வதசர்வேஹே யாத்மன பரமாத்மனஹா நாம்யதாம் லக்ஷணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவசா என்ன எல்லா காலங்களிலும் ஆண்டாய் அப்படின்னால் நான் என்றும் உனக்கு அடிமையவனாக இருக்கக்கூடியவன், நீ எனக்கு சுவாமியாய் இருக்கிறாய் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். நான் எதிர விஷயங்களே பிரவணனாய் உன் பக்கலிலே வைமுக்கியம் பண்ணி போரா நிற்க செய்தே. இவ்வளவு வரையும் என் சத்தையே நோக்கி கொண்டிருந்தவன் நீ. இந்த ஆத்மாவானது எப்படி இருந்தாலும் அவன் வேணும்னாலா வேண்டாம்னாலா இந்த ஆத்மாவினுடைய சத்தை உள்ளே அந்த எம்பெருமான் அருளியிருப்பதனால்தான். அப்படின்னால் ஓரொன்றின் சத்தை நோக்கி கொண்டும் அது வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலா அதை ஆண்டு கொண்டிருக்கிறானே. அதைத்தான் இவ்விடத்துல இவர் ஆண்டாய் என்று காட்டுகிறார். விண்ணகர் திருவிண்ணகரம் என்னும்படியான திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மேயவனே, உன்னை காண்பதோர் அருள் எனக்கு. பகவானே, உன்னை காண வேணும்னால் என் முயற்சியால என்னால் காண முடியாது. உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேல். அப்படின்னால் உன்னை காண வேணும்னாலும் நீ காட்டத்தான் நாம் காண முடியும். காட்டவே கண்ட கமலபாதம் என்ன அவன் காட்டத்தான் அவனை பார்க்க முடியும். அதாவது பெருமான் விபூத்தியோகம் மொத்தத்தையும் சொல்றான் இந்த பகவத்கீதையிலே. அது மொத்தத்தையும் சொன்ன பிற்பாடு அர்ஜுனனுக்கு தோத்தித்து இந்த எம்பெருமானுடைய ஜெகதாகாரத்துவத்தை பார்க்க வேணுமே, ஜெகதாகாரத்துவத்தை பார்க்க வேணுமேன்னு தோத்தித்து பிரார்த்தித்தான் அர்ஜுனன். அப்ப அந்த
அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு என்று அவனுக்கு திவ்யமான சக்ஷுசை கொடுத்து பார்வையும் கொடுத்து பார்க்க வைத்தான். அப்படினால் அவனை சேவிக்கணும்னாலா அவனை பார்க்கணும்னாலா நம் முயற்சியால ஒரு நாளும் பார்க்க முடியாது. அந்த எம்பெருமான் தான் தன்னை காட்ட முடியும். ஆக உன்னை காண்பதோர் ஆசை. என்ன சொல்லுகிறார்? உன்னை காண்பது ஓர் ஆசை. அது ஒண்ணும். அந்த ஆசை இருந்துட்டா அருள், அந்த அருள் இருந்துட்டா அருச்சி என்று காட்டப்படுகிறது. அதாவது அந்த எம்பெருமான் இடத்துல ருச்சி பிறக்கணும், ருச்சியால அவன் அருளுவன். ருச்சி பிறந்தால் இதர விஷயங்களிலே அருச்சி ஏற்படும். அப்படி ஏற்பட்டு விட்டதேயானால் அவனை பார்க்கும்படியான அருள் கொட்டிவிடும் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இவனுக்கு ருச்சி இருக்கு. ஆண்டாய் அப்படின்றது இந்த ஆத்மாவின் தன்மையை குறிக்கிறது. ஆண்டாய்ன்றது என்ன சொல்றது? அதாவது ஆண்டாய்ன்ற வார்த்தையால என்ன காட்டப்படுகிறது அப்படின்னால் இந்த ஆத்மாவானது அவனுக்கு சேஷப்பட்டது, என்றும் அடிமையாக இருக்கக்கூடியது என்று. என்றுமே இந்த ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு அடிமை. அப்போ இதர விஷயங்களிலே பிரவணனாய் உன் பக்கலிலே வைமுக்கியம் பண்ணி போரா நிற்க செய்தே இவ்வளவு வர சத்தை அழியாமல் நோக்கி கொண்டு போந்தவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அவன் இடத்துல ஈடுபட்டாலும் படலன்னாலா அந்த எம்பெருமானுக்கு இவன் மேல என்னைக்கும் நினைவு இருந்தது. அப்ப இவன் என் அடிமை, இவன் என் அடிமைன்னு சொத்த உரியவனுக்கு இது என் சொத்து என்கிற நினைவு இருந்தது. அப்போ அந்த எம்பெருமான் பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு, அந்த நினைவு என்றும் இருந்தது. அப்ப இவனுக்கு ஏன் இது கிடைக்கலன்னால் இது கிடைக்க எப்பொழுது கிட்டும்னால் இவன் நினைவு மாற வேண்டும். அப்போ ஆண்டாய்ன்ற இடத்துல என்றும் அடிமையாக இருக்கக்கூடியவன் இவன். அவன் அந்த எம்பெருமான் என்றும் இவனுக்கு தலைவனாக சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு காட்டிட்டு, அப்ப என்னைக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் இவன் ஸ்வமாக இருக்கக்கூடியவன். அப்ப இது ஸ்வரூபத்தை காட்டுகிறது. அடுத்தது விண்ணகர் மேயவனே அப்படின்னு காட்டினதுனால விண்ணகர் மேயவனே அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவண்ணகரத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். அப்ப திருவண்ணகர் மேயவன் சொன்னா அது கீழே ஆண்டாய் ஸ்வஸ்வரூபம் திருவண்ணகர் மேயவன் அப்படின்னு காட்டினதுனால பரஸ்வரூபம் என்று காட்டப்படுகிறது. உன்னை காண்பது ஓர் அருள், எனக்கு அருள்தியேல் அப்படின்னு காட்டப்பட்டதனால உன்னை காண்பதோர் அருள், எனக்கு அருள்தியேல். அப்போ ஸ்வஸ்வரூபம், உன்னை அடுத்தது பரஸ்வரூபம், அடுத்தது உன்னை காண்பதோர் அருள், எனக்கு அருள்தியேல். அப்ப அந்த அருள்ன்றது காட்டுற பாருங்க, அருள் எனக்கு அருள்தியேல். அப்போ அவன் பண்ணும்படியான அருள் தான் இந்த இடத்துல இவருக்கு வரக்கூடிய அந்த எம்பெருமான் தரக்கூடிய அற்புதமான அந்த கிருபை பண்ணக்கூடிய விஷயம் இருக்கே, அதுதான் பலனை காட்டுகிறது. அப்போ இவருக்கு தேவையானது காண்பதோர் அருள். அப்போ ஓர் அருள் என்பது எதை குறிக்கிறதுனா பலஸ்வரூபத்தை குறிக்கிறது. எனக்கு அருள்தியேல் அப்படின்னு சொன்னதுனால அந்த பலனை அருளக்கூடியவன் யார்? அந்த எம்பெருமான் தான் அருளக்கூடியவன். அதனால உபாயஸ்வரூபத்தை குறிக்கிறது எனக்கு அருள்தியேல் அப்படின்றது. அடுத்தது வேண்டேன் மனை வாழ்க்கையை அப்படின்றதுனால விரோதி ஸ்வரூபத்தை குறிக்கிறது. வேண்டேன் மனை வாழ்க்கையை என்பது ஆக ஆண்டாய் அது ஆத்மாவின் தன்மை என்றும் அவனுக்கு அடிமை என்பதை காட்டிக் கொடுத்தது. விண்ணகர் மேயவனே என்பது அந்த எம்பெருமானுடைய பரஸ்வரூபத்தை காட்டிக் கொடுத்தது. உன்னை காண்பதோர் அருள் அப்படின்னு, உன்னை காண்பதோர் அருள் என்பது பலனை குறிக்கிறது. அந்த இந்த ஜீவனுக்கு அந்த எம்பெருமான அடையிறது தான் பலன் என்னும்படியான பலஸ்வரூபத்தை குறிக்கிறது. எனக்கு அருள்தியேல் அப்படின்றதுனால அருள்தியேல் வார்த்தை அந்த பலனை கொடுக்கக்கூடியவன் பகவான். அவன்தான் விண்ணகர் மேயவனே அருள்தியேல். விண்ணகர் மேயவனே அருள்தியேல் அது சேர்த்து பார்த்தோமேயானால் அவன் தான் அருள வேணும். அப்ப அவன் தான் உபாயம் என்கிற உபாய ஸ்வரூபத்தை நிஷ்கர்ஷித்து காட்டுகிறது. வேண்டேன் மனை வாழ்க்கை அப்படின்றதுனால இந்த உலகியல் வாழ்க்கை என்பது வகையாந்தரங்கள், அவைதான் தடை என்னும்படியான விரோதி ஸ்வரூபத்தை காட்டுகிறது. ஆக இந்த பதிகம்
முழுக்க இந்த ஆழ்வார் அடுத்த முதல் 4 வரி வெவ்வேறாக பல சரித்திரங்களை காட்டும். அடுத்த 4 வரி ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கு அருள்தியேர் வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணகர் மேயவனே. இது அந்த எல்லா பாசுரத்திலையும் ஒரே விஷயமாத்தான் வந்துட்டு இருக்கா. அதாவது 2 அடிகள் இவருக்கு பிறந்த ருச்சியின் விஷயம். அடுத்த 2 அடிகள் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் அர்த்த பஞ்சகத்தை காட்டி அந்த எம்பெருமான் இவருக்கு அருள வேணும் என்னும்படியான விஷயத்தை சொல்லி, அப்போ அருச்சியை கீழே இருக்கக்கூடிய 2ஆம் அடியில 2, 3 அதாவது கடைசி 2 அடியில இவர் என்ன காட்டுகிறார்னா இவருக்கு அருச்சி பிறந்தமை காட்டுகிறார். முதல் 2 அடியில அவன் ருச்சி விளைவித்தமை காட்டுகிறார். ஆனா இது முழுக்க ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்ற இந்த வரிகளாலே எல்லா பாசுரத்திலையும் அர்த்த பஞ்சகம் காட்டப்படுகிறது என்று நிர்ணயித்து சொல்ல முடியும் என்று சொல்லி இப்ப அடுத்த பாசுரம் அதற்குள்ளே செல்ல போகிறோம். இந்த அடுத்த பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அடுத்தது 2வது பாசுரம். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அரணுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே வெண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளனுக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. இது அடுத்த பாசுரம். இந்த பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த எம்பெருமான் அந்த என்ன பண்ணினான், பேராமல் தாங்கி கடைந்தான் என்று அந்த எம்பெருமான் தானே தன் புருஷஸ்வரூபியாகவா, தானே வாசுகியின் அந்தர்யாமியாகவா, தானே மேருமலையின் அந்தர்யாமியாகவா, தானே தேவாந்தர்யாமியாகவா, தானே அசுராந்தர்யாமியாகவா, தானே கூர்மரூபியாகவும் இருந்து கொண்டோ இந்த கடலை கடைந்தான், பார்க்கடலை கடைந்திருக்கிறான் என்று காட்டப்படுகிறது. எதற்காக கடைந்தான்? அண்ணல் செய்து தேவர்கள் பக்கலிலே ஔதாரியத்தை பண்ணி கொடுத்தான். இந்த இடத்துல அண்ணல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால் ஔதாரியத்தை பண்ணி கொடுத்தவன், உதாரணாக இருந்தவன். அவர்கள் கேட்டார்கள்ன்றதுக்காக தன்னையே ஒரு ஆமையின் ரூபமாக கொண்டு தானே எல்லாவற்றையும் செய்திருக்கிறான் அந்த எம்பெருமான். காரார் வரை நட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கி கடைந்தான் என்று கடைந்திருக்கிறான். அப்போ அண்ணல் செய்துன்னா ஔதாரியத்தை பண்ணினவன். என்ன உதாரணாக இருந்தவன் அப்படின்னால் தேவர்களுக்காக இவன் அனைத்தையும் செய்து எல்லா அமிர்தத்தையும் அவர்கள் எடுத்துக் கொள்ளும்படியாக பண்ணினவன் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதற்கு மேலே சுவாமித்வம், அவர்களை ரட்சிப்பது என்பது ஒரு சுவாமியின் பொறுப்பாகையாலே இந்த இடத்துல அவனுடைய சுவாமித்வம் காட்டப்படுகிறது. வங்கக்கடல் கடைந்தா என்கிற இடத்திலே அது எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமானுடைய சுவாமித்வம் காட்டப்படுகிறது என்று காட்டுகிறார்கள் நம் பெரியவர்கள். அப்படின்னால் இந்த இடத்துல அண்ணல் அப்படின்ற வார்த்தையில 2 குணங்கள், ஒன்னு ஔதாரியம் உண்ணா, மத்தொன்னு சுவாமித்துவம் உண்ணா, இவை 2ம் காட்டப்படுகிறது. அதாவது கடைந்து அமிர்தமதனம் பண்ணி அக்காலத்திலே அந்த சமுத்திரத்துல நின்று என்னவாயிட்டுன்னா நஞ்சு விஷம் புறப்பட்டது. நஞ்சு அதாவது அந்த விஷம் நுதல் கண் உண்ண, அதாவது இந்த விஷத்தை யார் நெற்றிக்கண்ணுடைய ருத்ரன் விழுங்கும்படியாக கண்டவனே, பார்த்தவனே, சங்கல்பித்தவனே. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணினாய் பாரு. அதாவது நன்னா கடலை கடைந்தாய், கடல்ல விஷம் வந்தது, விஷத்தை நேர எடுத்து பரமசிவனார் சாப்பிடுற மாதிரி கொடுத்துட்டாய். அதற்கு மேலே விண்ணவருக்கு அவர்களுக்கு அமுது என்னும்படியான அமிர்தத்தை கொடுத்தாய். ஆனா வஸ்துதா உண்மையான அமிர்தம் எது தெரியுமா? அமிர்தோத்பவா என்னும்படியான பெரிய பிராட்டியார் தான் அங்க உண்மையான அமிர்தா. அப்போ விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுது என்று காட்டப்படுகிற அமுதாக இருக்கக்கூடிய அமிர்தோத்பவாவாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார நீ உண்டிருக்கிறாய். அப்போ நீ என்ன பண்ணினாய் அப்படின்னு சொன்னாய், நீ எதற்காக இதெல்லாம் பண்ணினாய் அப்படின்னால் நீ வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு காட்டப்படுகிறது. வங்கக்கடல் கடைந்ததனாலே மாதவனானான். ஏனென்றால் பெருமான் கடைந்து கொண்டே இருந்தானாம்.
இந்த கடலை கடையிறான், ஒவ்வொன்னா வந்தது. அப்பொழுது பெரிய பிராட்டியார் வந்தாள். பெரிய பிராட்டியார் கடாட்சம் இந்திரனுக்கு பட்டது. இந்திரன் இழந்த செல்வத்தை பெற்றான். அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியாரானவள் நேரம் பார்க்கிறார். எவன் பரமபுருஷன் பார்க்கிறார். பார்த்து அவன் திருமார்பிலே ஏறி அமருகிறாள். அப்போ இவ்வளவு நேரம் திருப்பார்கடலை கடைஞ்சதுக்கு காரணம் வேறொன்னும் இல்ல, தேவகாரியம் என்னும்படியான சாக்கையிட்டு தன் காரியத்தை பார்த்து கொண்டான் அந்த எம்பெருமான். பிராட்டி அவன் திருமார்பல ஏறியருளினாள். ஆக இங்க என்ன தெரியறது அப்படின்னு பார்த்தால், இவன் கடல் கடைந்ததே பிராட்டிய பெருகைக்காக. அந்த எம்பெருமான் கடலை கடைந்தான், ஒருத்திய பெற்றான். வெண்ணைய கடைந்தான், பல கோபிமார்களை பெற்றான். அப்ப இவன் கடையறதே தனக்கான ஒரு பலன பெருகைக்காக. பலனம் பெறுவன் தான் முயற்சி பண்ணணும். அங்க பிராட்டியும் முயற்சி பண்ணல, இங்க கோபிமார்களும் முயற்சி பண்ணல. ஆனா கடைந்து 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 அவர்களை பெற்றவன். அங்க பார்க்கடலை கடைந்தான், பெரிய பிராட்டியார பெற்றான். இங்க தயிர் கடலை கடைந்தான், இந்த பெண்களை பெற்றிருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிற வகையா. தேவர்கள் என்ன பண்ணிட்டு போனா, தேவர்கள் எதை சாப்பிட்டா, அவ சாப்பிட்டது அமிர்தமானா, தேவர்கள் உப்புச்சாறு தின்னு போன்றார்கள். அவ சாப்பிட்டது அமிர்தம் எல்லாம் இல்லைன்னா, அவ சாப்பிட்டது உப்புச்சாறு. உண்மையா அமிர்தத்தை எடுத்துனது யார் தெரியுமா? பெருமாள் தான் அமிர்தத்தை எடுத்துட்டார். அமிர்தோத்பவான்ற பிராட்டி எடுத்துனதுனால அமிர்தத்தை எடுத்துட்டது எம்பெருமான். என்ன இந்த எம்பெருமான் முதல்ல காட்டினது அந்த எம்பெருமான் உலகளந்த சரித்திரம். அடுத்தது காட்டினது அந்த எம்பெருமான் இந்த கடலை கடைந்து இந்த விராட்டியார பெற்றிருக்கக்கூடிய சரித்திரம். இப்படி காட்டி அடுத்தது மூன்றாவது பாட்டுக்குள்ள போறார். மூணாவது பாசுரம், இந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், தன் திருமேனியிலேயே பரமசிவனாருக்கு இடம் கொடுத்திருக்கிறான். குழல் நிற வண்ணா நின் கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் நன்னார் நகரம் விழ நனிமலை சிலை வளைவு செய்து அங்கழல் நிற 50 ஆனவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கு அருளதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே அப்படின்னு காட்டியிருக்கிற பாசுரம். அதாவது திருக்குறள் அந்த எம்பெருமான் எப்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னால், அந்த திருமேனி, அந்த திருமேனியும் கருப்பா இருக்கு, குழலும் கருப்பாக இருக்கிறது. அப்போ திருக்குறளின் வர்ணத்தை போல அவன் திருமேனியின் நிறமும் இருக்கிறது. உன் திருமேனியிலே, உன்னுடைய அற்புதமான திருமேனியிலே ஒரு பார்ஸ்வத்தை தனக்கிருப்பிடமாக கொண்டு, ஒரு பார்ஸ்வத்தை தனக்கிருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடியவன் யார் அப்படின்னால், நீ கரு நிறம். அந்த பரமசிவனா, அந்த ருத்ரனா தழல் நிறம், அந்த அக்னிவர்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு உன் சரீரத்திலே இடம் கொடுத்திருக்கிறாய் நன்னார். சத்ருக்கள் அசுரர்களுடைய பட்டணமான திரிபுரத்தை எரிக்கும்படியாக பண்ணினவன் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய, நசிக்கும்படியாக மலை போலே இருக்கக்கூடியவன். வில்லை வளைவு செய்து, சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிறம் அது அம்பு ஆனவனே. அதாவது அந்த வில்லானது வளையும்படியாக அந்த வில்லாலே தொடுக்கப்பட்ட அக்னிவர்ணமாய் அப்படி அதிக்ரூரமான பானத்தினாலே பிரவேசம் செய்து திரிபுரம் எரித்தவன் என்று காட்டியிருக்கக்கூடிய வகையாம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், தன்னிடத்துல தன் திருமேனியில அந்த பரமசிவனாருக்கும் இடமளித்திருக்கக்கூடியவன் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. தாழ் சடையும் நீண்முடியும் உன்மழுவும் சக்கரமும் சூழரமும் பொன்னானும் தோன்றுமால் அப்படின்னு அவன் திருமேனியில தாழ் சடை நீண்முடி ஒன்மழு சக்கரம் சூழ் அரவு பொன்னான் இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். அவன் திருமேனியில பார்க்கிற போதோ திருமேனி ஒரு பக்கம் கருப்பு, இன்னொரு பக்கம் செக்கச்சவேல்னு இந்த அக்னி ஜுவாலை. ஒன்னு சாந்தாகாரம், மத்தொன்னு ருத்ராகாரம் குரோதாகாரம். ஒன்னு நீண்முடி, மத்தொன்னு தாழ் சடை. ஒன்னு சக்கரம், கோட்டி சூரிய சமப்பிரபனா சக்கரம். ஒன்னு மழு, இன்னொன்னு பொன்னான். ஆனா சூழ் அரவு பாம்பு சுத்தின்னு இருக்கார். இப்படி பரஸ்பரம் விரோதமாக இருக்கக்கூடிய இரண்டு வஸ்து,
ஒரே இடத்துல இருப்பது அந்த எம்பெருமான இடத்துல தான். அப்படி தன்னுடைய திருமேனிய எல்லோருக்கும் இடமளித்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய இந்த விஷயத்தை கண்டு உன்னிடத்திலே ஈடுபட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த உலகியல் விஷயங்கள் வேண்டாம் வேண்டாம், வேண்டேன் மனை வாழ்க்கை என்று திருவண்ணகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே காட்டித் தருகிறார். 4வது பாசுரத்துல நிலவொடு வெயில் நிலவில் சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டொருகால் கலைதரு குழவியின் உருவினை ஆய் அலைகடல் ஆளிலை வளர்ந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கு அருளதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. இது பாசுரம். இந்த பாசுரத்துல காட்டியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால் நிலாவோடும் வெயிலோடும், அதாவது நிலவும் வெயிலும், நிலவு இருசுடர் என்ன 2 தேஜஸ்கள் இருக்கக்கூடிய தேஜஸ்களாக இருக்கக்கூடிய சந்திரசூரியர்களையும் உலகமும் இந்த லோகத்தையா உயிர்களும் இந்த பிராணிகளையும் ஒரு காலத்திலே உண்டு, அனைத்தையும் வாயாலே உண்டு. என்ன பண்ண இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறு குழவியாக ஆலிநிலை மேல் அந்த ஆலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான் என்ன திருவரங்கத்தெம்பெருமானிடத்தில் இதை அனுபவித்தார் அவர். ஆனா இவரோ இதை திருவண்ணகர் எம்பெருமானிடத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னால், அந்த ஒரு சிறு குழவியாக எதற்காக அப்படின்னால் லோகத்தை ரட்சிப்பதற்காக, பிரளயத்திலிருந்து தன் வயிற்றிலே வைத்து அனைத்தையும் ரட்சித்து பிறகு சிருஷ்டிக்கிறான். ஆக இவை அனைத்தையும் லயமடைய செய்து தான் வயிற்றிலே வைத்து வளர்க்கிறானே, இதைத்தான் அந்த எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம் என்னும்படியான விஷயத்தை ஒரு ஆலமாமரத்தின் மேல் ஒரு பாலகனாய் அவன் சயனித்துக் கொண்டிருந்ததை இவர் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆண்டாய் என் பக்கல் அகடிதங்களை படிக்க வேண்டா, உன்னை காண்பதொரு வகை அருளவமையும். அதாவது நீ இங்க எல்லாவற்றையும் உண்டோ, ஒரு இலை மேலே சிறு பாலகனாய் படுத்துக் கொண்டாயே, இந்த அகடித கடனா சாமர்த்தியத்தை எனக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேணும்னால் ஒன்ன பார்க்கணும், அது போறோம், எனக்கு ரொம்ப எல்லாம் ஆசை இல்லப்பா அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய வகையா இவ்வுலகியல் வேண்டேன் என் தலையால் வரும் அம்சத்தில் கண்ணழிவில்லை, நான் என்னைக்கும் விஷயாந்தரங்கள் பக்கம் போறதே இல்லைன்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த பாசுரா கடல்களும் மலைகளுமாய் ஏர்களும் உலகமும் ஆகி முதலார்களும் அறிவரு நிலையினை ஆய் சீர்கழு நான்மறை ஆனவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. இப்பாசுரத்தினால காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னால், அந்த எம்பெருமான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். ஏன்னா மேகங்கள் படிந்த சமுத்திரமும் பூமிக்கு ஆணியடித்தார் போலே இருக்கிற மலைகளும் இவை அனைத்துக்கும் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரபூதனாய் இருக்கக்கூடியவன். இவை எல்லாவற்றையும் தான் தாங்கிக் கொண்டு நிற்கக்கூடியவன் என்ன அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். ஏர்களும் உலகமும் ஆகி இவை ஒழுங்குபட்டிருக்கக்கூடிய லோகங்களுக்கும் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன், அனைத்தையும் நிர்வாகித்து கொண்டு போகிறவன். அப்படிப்பட்டவன் யாருக்கு நாள் அறிவதறியான் அனைத்துலகம் உடையான். அதாவது யாராலையும் அறிய முடியாதவனாக இருக்கக்கூடியவன். அதாவது முதலார்களும் அறிவரும், அதாவது பிரதானமாக இருக்கக்கூடிய பிரம்மருத்ராதிகளும் இவனை அறிய முடியாதவராறு இருக்கிறான் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அந்த எம்பெருமானை அறிய முடியணும்னு நினைச்சா ஒருத்தரும் அவனை
அளவிட்டறிய முடியாது என்று காட்டப்படுகிறது. அளர்த்தற்கரியாய் என்று இருக்கக்கூடியவன். அப்போ அந்த எம்பெருமானை யாராலும் அளந்து விட முடியாது, அறிந்து விடவும் முடியாது. அப்படி பிரம்மருத்ராதிகள் நினைத்தாலா அறிய முடியாத சுபாவத்தை கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எப்படி அறியணும்? அப்போ பிரம்மருத்ராதிகளும் அவனை அறிய முடியாதுன்னா அப்ப அவனை அறியணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டது. பகவானை அறியணும்னால் என்ன பண்ணணும்? எது பகவானை நமக்கு சரியாக காட்டி கொடுக்கிறது அப்படின்னால் கண்ணன் காட்டுகிறான். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹா, அகமேவ வேத்யஹா என்று தூயானை தூய மறையானைன்னு காட்டப்படுகிறது. அதனால தான் நால்மறை ஆனவனே, 4 மறைகளாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். வேதங்கள் எல்லாவற்றாலும் நானே அறியப்படுகிறேன். அப்ப பகவானை அறிய வேணும்னால் நம்முடைய பிரத்யக்ஷத்தினால் அறிய முடியாது, அனுமானத்தினால் அறிய முடியாது. எதனால் அறிய முடியும்னா மூல பிரமாணமான ஸ்வத பிரமாணமான என்றும் இருக்கக்கூடிய அபௌருஷேயமான அந்த வேதத்தால் மட்டுமே அவனை அறிய முடியும். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹா, வேதங்களாலேயே நான் அறியப்படுகிறேன், வேதங்களாலே நானே அறியப்படுகிறேன், வேதங்களால் நான் அறிய மட்டுமே படுகிறேன் என்ன வேத பிரதிபாத்தியத்துவம். இதைத்தான் ஆண்டாள் ஊத்தமுடையாய் ஊத்தமுடையாய் என்று காட்டுகிறாள். அதுதான் திருட பிரமாண சித்தன். அதனால நம் முயற்சியால் அறிந்து விட முடியுமா? முடியாது. நம்முடைய அறிவால் அவன் அறிந்து விட முடியுமா? முடியாது. அப்ப எதனுடைய துணை தேவை அப்படின்னால் வேதம்தான் அவனை காட்டி கொடுக்கிறது. இல்ல வேதம்தான் அவனை உள்ளபடி காட்டி கொடுக்கிறது. இல்ல வேதம்தான் நம் ஆச்சாரியன்கள் மூலமாக அவனை நமக்கு உள்ளபடி காட்டி கொடுக்கிறது. ஏன்னா வேதம்தான் காட்டி கொடுக்கிறதுன்னு யாராவது சொல்லிட்டு வச்சுங்க, வேதத்துக்கு குதிருட்டிகள் அர்த்தம் பண்ணிருக்காளோ இல்லையோ. அப்போ குதிருட்டிகள் வேதத்துக்கு அர்த்தம் பண்ணாலும் சதுருட்டிகளான ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் வேதத்தின் துணை கொண்டு அவனை அறிய முடியும்னு காட்டப்பட்டிருக்கிற வகையா. அதைத்தான் நான்மறை ஆனவனே என்று இப்பாசுரத்தாலே இவர் காட்டுகிறார். அடுத்த பாசுரம் காட்டி இருக்கக்கூடிய வகையா என்னவென்னால், அதாவது 7வது பாசுரம். உருகுரு நருணை கொண்டார் அழலில் இருகுரும் அந்தணர் சந்தியின் வாய் பெருக்கமுடமரர்கள் அமர நல்கும் இருக்கினில் இன்னிசை ஆனவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அதாவது பாசுரத்தில் காட்டியிருக்கிற வகையம் என்ன அப்படின்னால், தேவர்கள் அவர்களுக்காக இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் யாகங்களிலே பொறுக்கமுடு அமர, அதாவது யாகங்களிலே இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? உருக்கப்பட்ட நறுநெய்யை சேர்க்கிறார்கள், தேவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கிறார்கள். ஆக ஆரழல் அழகிய அக்னியிலே அதாவது சந்தியா காலங்களிலே அவர்கள் அபிஷேகம் கொடுக்கிறார்கள். நல்கும் இருக்கு உறும், அதாவது வேதாத்தியன பரரான அந்தணர் பிராமணர்களுடைய இருக்கு உறும் அந்தணர்கள்னா வேதாத்தியன பரர்களான பிராமணர்கள் அந்த அப்படிப்பட்ட இருக்கினில் அந்த வேதத்தில். அப்போ இருக்குன்னா வேதம், இருக்கு உறும்னா வேதாத்தியன பரர்கள், இருக்கினில் அந்த வேதத்திலே இன்னிசை, அதாவது இன்னிசை அப்படின்னால் இனிமையான ஸ்வரூப பிரணவத்துக்கு ஆனவனே, வாட்சியனாக இருக்கக்கூடியவனே என்று பொருள். ஆக உருக்கின நறுநெய்யை கொண்டு அக்னியிலே இருக்குறும் பிராமணர், அதாவது இந்த பிராமணரானவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அக்னியிலே அந்த நெய்யை சேர்த்து அவிஷ சேர்த்து அந்த எம்பெருமானுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் விரும்பன கொடுக்கிறார்கள்னா வேதாத்தியனத்தின் மூலமாக வேத மந்திரங்களை சொல்லி அதை சேர்க்கிறார்கள். அந்த வேத மந்திரங்களுக்கு மூலமாக பிரதானமாக பிரதமமாக இருக்கக்கூடியது பிரணவம். அதுதான் அந்த பிரணவம் தான் என்ன காட்டப்படுகிறது? அதாவது பிரணவமானது ஸ்வரமாகவே இருக்கிறது. எத்வேதாதோ ஸ்வரப்ரோக்தஹா என்று பிரணவம் தான் இந்த இடத்துல இன்னிசை ஸ்வரம் அப்படின்னு காட்டப்பட்டது. அதாவது இன்னிசை ஆனவன்னா வேதத்தின் இன்னிசையாக
இருக்கக்கூடிய பிரணவமாக இருக்கக்கூடியவனே, பிரணவஸ்வரூபியாக இருக்கக்கூடியவனே என்று பிரணவமாகவே அந்த எம்பெருமான் இருக்கிறான். அப்போ இந்த பிரணவத்துல என்ன சொல்றது? ஆத்மாவை பத்தி சொல்றதா, பகவானை பத்தி சொல்றதா? பிரணவம் இரண்டுக்கும் ஆகாரம், அதாவது ஆத்மனாம் ஆத்மானம் யுஞ்சீதா. அடுத்தது ஓங்காரோ பகவான் விஷ்ணுஹோ. அப்ப ரெண்டுத்தையும் சொல்றது. ஆத்மாவின் தன்மையா பிரணவம் சொல்றது, பகவானையா பிரணவம் சொல்றது. ஏன்னா பிரணவம் எப்படி அமைந்திருக்கிறது? அகார உகார மகாரங்களாக அமைந்திருக்கிறது. அப்ப ஆ என்கிற வார்த்தை ஆயிதி பகவதா நாராயணஸ்ய பிரதமா விதானம். அப்போ அவரக்ஷணேனு தாத்து. அப்போ ஆன்ற வார்த்தை அகாரார்த்தோ விஷ்ணுஹு அப்படின்னு காட்டப்படுகிறது. அதாவது மகாரார்த்தோ ஜீவஹா என்று மகாரம் 25வது அக்ஷரமாக இருக்கக்கூடியது. அதனால 25வது தத்துவமாக இருக்கக்கூடியது. மனஞானே என்கிற தாத்து, அந்த தாத்துவர்த்தத்தினாலே ஞானமயனாக இருக்கக்கூடிய ஆத்மாவை குறிக்கிறது. அப்போ அகார உகார மகாரங்கள் ஆய ஏவ. அப்ப அந்த ஏவகாரம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னால் உகாரம் ஏவகாரம் சுபாம் சுலுக்கு என்பதனாலே ஆய, அந்த ஆய சப்தம் உள்ள சேர்றது. எப்படி சேர்றது அப்படின்னால் அந்த அவதாரணத்துக்கும் அகாரத்துக்கும் நடுவுல ரெண்டு வார்த்தை வந்ததுன்னா, ரெண்டு சொற்கள் வந்ததுன்னா, அந்த சொற்கள் சேரும் போது அதை இணைப்பதற்காக ஒரு வேற்றுமை உருவு வந்தே தீரும் என்பதனால இதுதான் சுபாம் சுலுக் என்னும்படியான சம்ஸ்கிருத வியாக்கரணம் காட்டுகிறது. அதனால அப்போ அந்த இடத்துல ஆவுக்கும் ஊவுக்கும் நடுவுல ஒரு வேற்றுமை உருவு வரணுமே. அந்த வேற்றுமை உருவு என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் நாராயண சப்தத்துல இந்த அகாரத்தை விவரிக்கக்கூடிய திருமந்திரத்தில் இருக்கிற நாராயண சப்தத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஆய சப்தம் சொல்லுகிறது. ஆக அது லுப்த சதுர்த்தி என்று காட்டப்படுகிறது. ஆய ஏவ மா. அப்போ உகாரம் அவதாரணார்த்தம், ஆய சப்தம் லுப்த சதுர்த்தி, அகாரம் நாராயண. அப்போ அகாரம் விஷ்ணுவை குறிக்கிறது, நாராயணனை குறிக்கிறது. ஆய ஏவ லுப்த சதுர்த்தியானது இவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சேஷத்துவத்தை குறிக்கிறது. அந்த ஏவகாரமாகிற அவதாரணம் இருக்கிறதே, உகாரமாகிற அவதாரணம் இருக்கிறதே, அனன்யார்ஹத்வத்தை குறிக்கிறது. மகாரம் ஜீவாத்மாவை குறிக்கிறது. அப்போ பிரணவத்துல அகாரத்தினால பகவானுக்கும், மகாரத்தினால ஜீவனுக்கும், உகாரத்தினால அனன்யார்ஹத்வத்துக்கும், லுப்த சதுர்த்தியினால சேஷத்துவத்துக்கும் இடமளிக்கிறது. ஆக பிரணவம் எதை சொல்லுகிறது அப்படின்னால் பகவானையா ஜீவனையா இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை காட்டுகிறது. அப்போ ஆய ஏவ மா அப்படின்னா பகவான் அவன் அடிமை கொள்பவனாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான். இவன் அவனுக்கு ஸ்வமாக, இவன் அவனுக்கு அடிமையாக இருக்கிறான். அப்ப ஆண்டான் அவன், அடிமை இவன் என்னும்படியான வகையா, தலைவன் அவன், தொண்டன் இவன் என்னும்படியான வகையா. ஆக ரெண்டு பேருடைய ஸ்வரூபமும் சொல்லுகிறது, ரெண்டு பேரை பத்தியும் சொல்லுகிறது. அப்ப அகாரம் அகாரங்கள் பிரணவத்தில் அமைந்திருப்பதனாலே இது இருவருக்கும் இடமளிக்கிறது. அப்படிப்பட்ட உயரிய பிரணவத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவனே என்ன பொருள் இந்த பாசுரத்துக்கு. 8வது பாசுரா, காதல் செய்திளையவர் கலவி தரும் வேதனை வினை அது வெறுவுதலாம் ஆதலின் உனதடி அணுகுவன் நான் போதலர் நெடுமுடி புண்ணியனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளனக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று பாசுரம். இதுல என்ன காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் இத்தனை நேரம் மற்றவாளுக்கு பண்ணின விஷயத்தெல்லாம் காட்டி என்ன விஷயாந்தரங்களிலே மண்டி கிடந்த என்னை அதிலிருந்து விலகி உன்னிடத்திலே வரும்படியாக ருச்சியை விளைவித்தவனே என்று காட்டியிருக்கக்கூடிய
காட்டக்கூடிய விஷயம் என்னவென்னால் என்ன காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், போது அலர் செவ்விப்பூ மாலையினாலே அலங்கரிக்கப்பட்ட நெடுமுடி நீண்ட திருவபிஷேகத்தை உடைய புண்ணியனே, பரிசுத்தமாக இருக்கக்கூடியவனே என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணியனே, இளையவர் யுவதிகள் காதல் செய்து பிரீத்தி பண்ணி தரும் கொடா நின்ற, அதாவது பிரீத்தி பண்ணி அவர்களுக்கு வேதனை துக்க ரூபம், அவர்கள் துக்க ரூபமான சம்ஸ்லேஷத்துக்கு ஹேத்து. அதுக்கு காரணம் என்ன? கலவிக்கு சம்ஸ்லேஷத்துக்கு ஹேத்து என்ன அப்படின்னால் அது வினை. அதுக்கு காரணம் நான் பண்ணின கர்ம வினை. அப்படிப்பட்ட பயஜனகமாக இருக்கக்கூடிய இந்த கர்ம வினை அது ஆகையாலே உன்னுடைய திருவடிகளை நான் அணுகுவேன் என்று அணுகுவன் என்று அந்த நீ புண்ணியனாக இருக்கிறாய், புண்ணியனே உன் திருவடிகளை அணுகுவேன். ஏனென்றால் நான் இந்த இதர ஸ்திரீகளுடைய சம்ஸ்லேஷத்தினாலே நான் அழிந்து போனேன். அந்த அழிவுக்கு காரணமும் என் கர்மம் தான். என் கர்மத்தை கடித்து கொடுப்பவனும் நீதான். ஏனென்றால் உனக்கு என்ன திருநாமம் தெரியுமா அப்படின்னு சொன்னால், நீ புண்ணியன், நீ புண்ணியன் அப்படின்னு காட்டியிருக்கிற விஷயம்தான். அதைத்தான் போதலர் நெடுமுடி புண்ணியனே, புண்ணியமாக இருக்கக்கூடியவனே என்று பொருள். ஆக புண்ணியன்னு சொன்ன என்ன பெருமை? அவன் எதனால புண்ணியன் அப்படின்னு சொன்னால், அவன் புண்ணியன், அவனை அணுகினவாளையும் புண்ணியமாக்க கூடியவன். பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனா என்று பகவானே நீதான் அனைத்து உலகங்களுக்கும் புண்ணியனாக இருக்கக்கூடியவன். புண்ணியகரமான பொருட்களுக்கும் புண்ணியத்தன்மை உன்னாலத்தான் ராமா என்று காட்டியிருக்கக்கூடியது. ஆக அந்த பெருமான் எல்லாவற்றுக்கும் புண்ணியனாக இருக்கிறான். தேவப்பெருமானுடைய திருவடிகள் என்ன தெரியுமா அப்படின்னால், அதுக்கு பெருமையே அந்த திருவடிகள் பாவனத்துவம் பொருந்தின திருவடிகள். துயர் அரு சுடர் அடி என்று துயரை அறுக்கக்கூடியது. ஆக அந்த துயரது சுடரடி. அப்ப புண்ணியன், புண்ணியன் சொன்னா நம்முடைய பாபங்களை போக்கி நமக்கும் புண்ணியத்தை அருளக்கூடியவன். ஆக என்னுடைய பாபமான கர்மத்தை போக்கக்கூடிய சக்தி உன் ஒருவனுக்குத்தான் இருக்கு. பண்ணதெல்லாம் தப்பு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல என்ன உனதடி அணுகுவன் நான், உன் திருவடியில வந்து நிக்கிறேன்னு காட்டியிருக்கிற விஷயம்தான். அப்படிப்பட்ட நீ எனக்கு இந்த உலகியல் விஷயங்களை விடுத்து உன்னை தந்தருள போகணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரத்தில் காட்டியிருக்கிற விஷயம், சாதலும் பிறத்தலும் என் இவற்றை காதல் செய்யாதுனகழல் அடைந்தேன். பிறப்பு இறப்பு இந்த வாழ்க்கையே எப்படி இருக்கிறது அப்படின்னா, பிறப்பிறப்புகளின் சுழற்சியாக இருக்கிறது. ஜனன மரணங்களின் ஜன்ம மரணங்களின் சுழற்சியாக இருக்கக்கூடியதுதான் இந்த கர்ம சம்பந்தம். அப்படிப்பட்ட கர்ம சம்பந்தத்தை காதல் செய்யும்படியான அந்த நிலையை விட்டு உன் கடலை அடைந்தேன். ஓதல் செய் நான் மறை ஆகி, ஓதப்படும்படியான 4 வேதங்களாகி உம்பர் ஆதல் செய் மூவுரு ஆனவனே என்ன. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னால், ஒன்றாம் சோதியாக இருக்கக்கூடியவன். இந்த பிரம்மருத்ராதிகளுக்கும் உன் திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கக்கூடியவனே என்ன காட்டியிருக்கக்கூடிய தேவர்களிலே பிரதானர் மூவர், பிரம்மா ருத்ரன் விஷ்ணுன்றவர். இவா எல்லாருக்கும் உன் திருமேனியில இடம் கொடுத்திருக்கக்கூடியவன் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட உன்னை, அதாவது அந்த எம்பெருமானே, அப்படிப்பட்ட இந்த பிறப்பிறப்பு என்னும்படியான விஷயத்திலே காதலை துளைத்து உன்னுடைய திருவடிகளை அடைந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணணும்? ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக்கு அருளதியல். உன்னை சேவிப்பதற்காக, உன்னை அனுபவிப்பதற்காக ஒரு அருளை எனக்கு அருளவோணும் என்ன 9வது பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது 10வது பாசுரம் என்ன காட்டுகிறார் அப்படின்னா, பலம் சொல்லும் பாசுரம். பூமறு பொழிலணி விண்ணகர் மேல் காமரு சீர் கலிகன்னி சொன்ன பாமரு தமிழிவை பாட வல்லார்
வாமனன் அடியினை மருவுவரே. அதாவது இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த 10 பாசுரங்களையும் சொல்றவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால், பூ மறுபொழில் அணி, அதாவது பூ, அதாவது பூக்கள் பொருந்தி இருக்கக்கூடிய, சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவண்ணகர் எம்பெருமான் மேலே மிக்க ஆசையோடே, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடே, இந்த கலிகன்னியான பரகால நாயகியான இந்த திருமங்கையாழ்வார் சொன்ன பாமரு அழகிய பாசுரங்களான இந்த திராவிட பாசுரம், பாமரு தமிழ், அழகிய தமிழ் பாசுரங்கள் இவையை பாடவல்லவர்கள் யார்? பாட அபியசித்து பாடவல்லவர்களோ அப்படிப்பட்டவர்கள் எங்கே சென்றடைவார்கள் அப்படின்னால், வாமனன் அடியினை மருவரே. என்னவென்னால், வேண்டேன் அப்படின்னு சொன்னவா அவர்கள் இந்த உலகியல் விஷயங்களை வேண்டேன்னு சொன்னாலும் அருளன கருள் இயல்ற அருள் எல்லாவற்றையும் பெறுவார்கள். எப்படி பெறுவார்கள்னா, வாமனன் அடியிலே பெறுவார்கள். ஆக வாமனன் அடியிலே பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆக இதனால என்ன காட்டுகிறார்? அதாவதுனா முதல் பாசுரத்தினாலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், அதாவது பண்டை நம் வினைகட என்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்ன அங்கண்டமோடக அகல் இடம் அளந்தவனே என்ன வாமனன கொண்டு இந்த உலகனைத்தையும் அளந்தவன் திரிவிக்ரமாவதாரத்தில் தொடங்கினார். முடிக்கிறச்சே வாமனன் அடி என்று வாமனாவதாரத்தில் முடிக்கிறார். அப்போ ஒரே அவதாரம். ஆனா அந்த பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், சுருங்கினவன் தான் வளர்ந்தான். ஆனா முதல்ல இவர் வளர்ந்தவனை சொல்லி வாமனன் அடியை அடைவர்கள்னு சுருங்கின கதையை சொல்லுகிறார் என்று காட்டப்படுகிறது. எப்படி இருந்தாலும் தொடங்கிறதோ திருவிக்ரம வாமனாவதாரம், முடிக்கிறதா வாமனாவதாரம் என்று காட்டப்படுகிறது. 2வது பாசுரத்துல அந்த எம்பெருமான் காரார் வரை நட்டு நாகம் கயிறாக என்ன அந்த உலகம் அனைத்தையும் கடைந்து அந்த பிராட்டிக்காக செய்த தேவர்களுக்கு பண்ணின ஔதாரியம் என்ன, சுவாமித்துவம் என்ன, ஸ்ரீயப்பதித்துவம் என்ன, இவையெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது 2வது பாசுரத்தினாலே. 3வது பாசுரத்துல காட்டப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா, தன்னுடைய திருமேனியிலே பரமசிவனாருக்கும் இடமளித்திருக்கிறான் என்ன திரிபுரம் எரித்த வளராலை காட்டி கொடுத்திருக்கிறார் 3வது பாசுரத்துல. அடுத்தது அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அகட்டித கட்டனா சாமர்த்தியம் என்னும்படியான ஆலை நிலைமேல் வளர்ந்த சரித்திரத்தை சொல்லி அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி தனக்கு இந்த உலகியல் வாழ்க்கை வேண்டாம்னு காட்டுகிறார். அதற்கு அடுத்தது 5வது பாசுரத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் ஆலையிலே துயின்ற போது உலக அனைத்தையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் என்னும்படியான சர்வ ரக்ஷகன் என்னும்படியான விடயத்தை 5வது பாசுரத்துல காட்டி கொடுத்திருக்கிறார். 6வது பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், அனைத்துலகுக்கும் ஆதாரமாய் இருந்தவன், அனைத்துலகுக்கும் ஆதாரமாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் தான் அவன் திருட பிரமாண சித்தன் வேத பிரதிபாத்தியன் என்னும் அத்தை 6வது பாசுரத்திலே காட்டுகிறார். 7வது பாசுரத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த வேத பிரதிபாத்தியத்துவம் இருந்தாலும் வேதத்துக்கு பிரதமம் எதுன்னா பிரணவம். அந்த பிரணவார்த்தமாகவும் பிரணவமாகவே இருக்கக்கூடியவன் என்ன காட்டி இருக்கிறவன், அதாவது இருக்கினில் இன்னிசை ஆனவனே என்று காட்டினார். அப்ப 7 பாசுரங்களால அவனுடைய பெருமையை சொல்லி 8வது பாசுரத்திலையும் 9வது பாசுரத்திலையும் காட்டி இருக்கக்கூடியவனையா தன்னுடைய தாழ்ச்சியை சொல்லிக் கொண்டோ, தன்னுடைய தாழ்ச்சிக்கு எது புகழ் அப்படின்னு சொன்னால், தன் கர்மத்தை அழிப்பது அவன் புண்ணியம். நம் புண்ணியம் நம் கர்மத்தை அழிக்காது. அவன் புண்ணியனான அந்த எம்பெருமான் தான் நம் கர்மத்தை கழித்து கொடுக்க வேணும் என்னும்படியான அவனுடைய பாவனத்துவத்தை புண்ணியனே என்று காட்டுகிறார். அதற்கு பிற்பாடு இந்த பிறப்பு இறப்பு என்னும்படியான விஷயத்திலே ஆசை அருந்து அந்த எம்பெருமானிடத்திலே அவன் திருவடிகளை அடைந்தேன் என்ன அந்த எம்பெருமான் ஓதல் செய் நான் மறையாகி உம்பர் ஆதல் செய் மூவுரு ஆனவனே என்ன
நான் மறையானவன் மூ உருவானவன் என்று அந்த எம்பெருமான் வேத பிரதிபாத்தியன் என்னும் அதற்கு பிற்பாடு பிரம்மருத்ராதிகளுக்கு தன் திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கிறான் என்னும்படியான விடயத்தையும் காட்டி இப்படி இப்பாசுரங்கள் அனைத்தையும் பாடவல்லவர்கள் எங்க அடைவர்கள் அப்படின்னால் வாமனன் அடியினை மறுவரே என்று பலன் சொல்லி முடிக்கிறார். ஆக இ10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை இவ்வடியவனை கொண்டு இங்க உபன்யசிக்க போனும் என்ன நியமித்திருக்கக்கூடிய ஸ்ரீ சுவாமியினுடைய திருவடி வாரங்களுக்கா இந்த சபையாருடைய திருவடி வாரங்களுக்கா கிருதஜ்ஞதா பூர்வமான பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படி திவ்ய பிரபந்த தாரா போன்ற நிகழ்ச்சிகள் பற்பல நம்முடைய மடத்தாலே பரவப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நம் அனைவருக்கும் பகவானுடைய கிருபா கடாட்சம் கிட்டும்படியாக சுவாமி செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழும் எதிராசரான சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயலனாக திருத்தி பணிகொள்வான் என்னுமா போலே அடியனுடைய சொற்களிலே ஏதேனும் குறைகள் இருந்தால் அது அடியேனையே சாரும். ஆனா இதுல தேவலையாவது நன்மை இருக்குமையாயின் சுவாமியினுடைய அருளன்னி வேறொன்னில்லை என்று எப்படி அருளன கருளியேல் இந்த ஆழ்வார் பிரார்த்தித்தாரோ அதே போல சுவாமிய அருளன கருளியேல் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே